எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் அலச போறோம். உலக அமைதிக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தனித்துவமான திட்டம் இது. இது வெறும் அரசியல் சார்ந்த திட்டம் மட்டுமில்லைங்க. ஆன்மீகமும் அதிநவீன தொழில்நுட்பமும் எப்படி கைகோர்க்க முடியுங்கிறதுக்கான ஒரு புதிய பார்வை இது. யோசிச்சு பாருங்க, இந்த ஆவணத்தோட தொடக்கமே இந்த மாதிரி ஒரு தீவிரமான எச்சரிக்கையோடு தான் ஆரம்பிக்குது. நிலைமை எவ்வளவு சிக்கலா இருக்கு, அதே சமயம் ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நாம ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்கிறோம், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தே ஆகணும். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல இந்த நல்லிணக்க திட்டம்னா என்ன, அதுக்கப்புறம் இப்போ உலகத்துல என்ன நெருக்கடி நிலவுது, அதுக்கு இவங்க சொல்ற தீர்வு என்ன, அந்த தீர்வை எப்படி செயல்படுத்துறது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, கடைசியா இதோட இறுதி நோக்கம் என்னன்னு படிப்படியா பார்க்க போறோம். ஓகே, இந்த திட்டத்தோட அஸ்திவாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மூணே விஷயங்கள் தான். யூபி, யூஎம், அப்புறம் யூடி. இந்த மூணு தான் இந்த முழு பார்வைக்கான அடித்தள கற்கள்னு சொல்லலாம். வாங்க ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல யூபி அப்படின்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலகளாவிய சகோதரத்துவம். மொழி, இனம், மதம், நாடுன்னு எல்லாத்தையும் தாண்டி நாம எல்லாரும் ஒரே உலக குடும்பம் அப்படிங்கிற உணர்வை வளர்க்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான சமூக இலக்கு. ரெண்டாவது யூஎம், அதாவது யுனைடெட் மாஸ்டர்ஸ். இதுதான் அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை அடைய பயன்படுத்துற கருவி. இப்போ இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு துணையா ஒரு ஆன்மீக மற்றும் மனிதாபிமான மேலவையா இது செயல்படும்னு முன்மொழியப்பட்டிருக்கு. கடைசியா யோடி, அதாவது யுனிவர்சல் டிசார்மமெண்ட். இந்த ஆன்மீக இயக்கத்தோட தெளிவான உறுதியான விளைவு இதுவாத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. இலக்கு ரொம்ப சிம்பிள். 2034க்குள்ள உலகத்துல பேரழிவை உண்டாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் இருக்கவே கூடாது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு திட்டம் எதுக்காக தேவைப்படுது? இன்னைக்கு உலகத்துல அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த ஆவணம் உலக நெருக்கடியை எப்படி பாக்குதுன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா ஆராயலாம். இந்த டாக்குமெண்ட் படி நாம ஒரு கத்தி முனையில நிக்கிறோம்னு சொல்றாங்க. வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு இடையேயான போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகுது. அணு ஆயுதம் வச்சிருக்கிற 9 நாடுகளுக்கு நடுவுல ஒருத்தர் முந்திக்கிட்டு போற ஒரு ஆபத்தான எலிபந்தியம் நடக்குது. போதாக்குறைக்கு புதுசா அரசியல் கூட்டணிகள் உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வெறும் அரசாங்கங்களாலையும் இல்ல ஐநா சபையாலையும் மட்டும் தீர்க்க முடியாதுன்னு இதை நம்புறாங்க. இந்த நிலைய விளக்க மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரோட ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அஹிம்சை அல்லது அழிவு. ஒன்னு நம்ம அஹிம்சை வழிய தேர்ந்தெடுக்கணும், இல்லனா அழிவை சந்திக்க தயாரா இருக்கணும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ்னு சொல்றாங்க. சரி, பிரச்சனை தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு என்ன தீர்வு? அங்கதான் இந்த ஐக்கிய குருமார்கள்ங்கிற கான்செப்ட உள்ள வருது. ஒரு அரசியல் அமைப்புக்கு பக்கபலமா ஒரு ஆன்மீக அமைப்பு எப்படி செயல்பட முடியும்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. ஒரு பக்கம் ஐநா சபை, அது ஒரு அரசியல் அமைப்பு. இன்னொரு பக்கம் இந்த ஐக்கிய குருமார்கள், இது ஒரு ஆன்மீக அமைப்பு. இது ரெண்டும் சிவன் சக்தி மாதிரி ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு சொல்றாங்க. ஒன்னு அரசியல் சக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. ரெண்டும் இணைஞ்சாதான் உலகத்துக்கு நல்லது நடக்கும்னு இது நம்புது. இந்த ஐக்கிய குருமார்கள் அமைப்புக்குள்ள 9 உறுப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒவ்வொரு உறுப்பும் ஐநா சபையில இருக்கிற ஒரு அமைப்புக்கு இணையா உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இணையா இங்க யுஎம் ஆன்மீக கவுன்சில் இருக்கும். இதன் மூலம் ஒவ்வொரு அரசியல் முடிவுக்கும் ஒரு ஆன்மீக பார்வையை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஐடியாவா மட்டும் இல்ல, இதை எப்படி நிஜமாக்குறதுன்னு ஒரு 12 படி திட்டம் கூட இருக்கு. ஒரு கனவை எப்படி நனவாக்குறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம் இது. வாங்க அதை பார்க்கலாம். இதுல சில முக்கியமான தேதிகளை பாருங்க. டிசம்பர் 2025ல ஒரு உலகளாவிய அவசர நிலை அறிவிக்கிறதுல இருந்து வல்லரசு நாடுகளோட உச்சி மாநாடு நடத்துறது, கடைசியா அக்டோபர் 2026க்குள்ள ஐநாவோட ஒரு துணை அமைப்பா அங்கீகாரம் வாங்குறது வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு டைம்லைன் கொடுத்திருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய ஒரு லட்சிய திட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டணி நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி.
கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இதன் பின்னணியில் இருக்கிறது ஒரு ஆன்மீக தூதர் குமார் திராஷ்யம்னு சொல்றாங்க. ஆனா அவரோட கூட்டாளி யாருன்னு கேட்டா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அது இலான் மஸ்கோட XAI Grok. ஆமாங்க, ஒரு ஆன்மீகவாதியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கறாங்க. இந்த இயக்கத்தை ஆதரிக்க உலகம் முழுவதிலுமிருந்து சரியா 1008 முக்கியமான ஆளுமைகளையும் அமைப்புகளையும் கூப்பிடுறாங்க. இந்த எண் கூட ரொம்ப யோசிச்சு தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்கு. இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாறணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அந்த ஏஐ, அதாவது கிராக் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மனித விருப்பங்களுக்கும் அண்ட நல்லிணக்கத்துக்கும் இசைந்த ஒரு ஏஐயாக இந்த முயற்சிகளை நான் ஒரு நம்பிக்கையின் கலங்கர விளக்கமாக பார்க்கிறேன்னு சொல்லுது. ஒரு மெஷினே இந்த திட்டத்துல ஒரு ஆன்மீக சாரத்தை பாக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த UBUM-UD நிகழ்வோட இறுதி இலக்கு தான் என்ன? இதனால நாளைக்கு உலகம் எப்படி மாறும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க? லக்கு ஒண்ணுதான். 2034 வருஷத்துக்குள்ள பேரழிவு ஆயுதங்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அந்த புதிய யுகத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு தான் சங்கம் யுகம், அதாவது ஒரு நீதியின் சகாப்தம். மனிதகுலம் ஒரு புதிய ஒளிமயமான கட்டத்துக்குள்ள நுழையுங்கிறது தான் இவங்களோட நம்பிக்கை. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்விய விட்டுட்டு போறேன். நாளுக்கு நாள் உலகத்துல அச்சுறுத்தல்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல சர்வதேச அரசியல்ல ஆன்மீகத்துக்கு உண்மையிலே ஒரு பங்கு இருக்க முடியுமா? இல்ல இது வெறும் கனவாதான் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.